வணக்கம். கரூர் புழுதேரி வேளாண் அறிவியல் மையத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட மாம்பழப் பொருட்கள் தயாரித்தல் மற்றும் இயற்கை முறையில் மாம்பழங்களை பழுக்க வைக்கும் முறைகள், மதிப்பு கூட்டலுக்கு என்னென்ன ரகங்கள் தேவைப்படுகின்றன என்பதை பற்றி இன்று விரிவாக காணலாம். போன்சா, பங்கனப்பள்ளி, ராஜ்புரி, நீலம், பொட்டு, மல்கோவா, கிளிமூக்கு இந்த மாதிரி மாம்பழங்கள் எல்லாமே அதிகளவு விளையுது. இது தவிர இன்னுமே மார்க்கெட்டில் நிறையா மாம்பழங்கள் நமக்கு கிடைக்கின்றன. இந்த மாம்பழங்களில் இப்போ முக்கிய பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா பழுக்க வைக்கும் முறைகள் தான். ஏன்னா நமக்கு கெமிக்கல் முறையில் பழுக்க வைக்கிறாங்க, உடலுக்கு கேடு விளைவிக்குது என்று சொல்லி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நார்மலாக எப்படி இயற்கை முறையில் பழுக்க வைக்கலாங்கிறத பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். மாம்பழங்கள் பழுக்கிறதுக்கு முக்கிய காரணம் அதில் இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் முக்கியமான ஒன்று. அது எத்திலின் அப்படிங்கிற ஹார்மோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லா பழங்களும் பழுக்க வைப்பதற்கான ஒரு முக்கிய காரணி. அடுத்து நம்மளுடைய டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலையும் நம்ம காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு பார்த்திங்கன்னா பழங்கள் பழுக்கிறதுக்கு 18லிருந்து 24 டிகிரி செல்சியஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா மாம்பழம் பழுக்குது அப்படின்னா அப்போ என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா எத்திலின் ப்ரொடக்ஷன், அதாவது காயிலிருந்து எத்திலின் உருவாக்கப்பட்டு அந்த எத்திலின் பார்த்திங்கன்னா பழம் பழுக்கிறதுக்கு தூண்டும். இப்போ நம்ம உதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா மாம்பழங்கள் எல்லாத்தையுமே ஒரு இதுலேயே ஒன்றில் போட்டு பழுக்க வைக்கும்போது அது கூட நம்ம ஏற்கனவே ஒரு பழுத்த வாழைப்பழமோ தக்காளி பழமோ ஏதாவது ஒன்று போடுவோம் இல்லைங்களா, அது இந்த எத்திலின் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்காக தான். முதல்லையே சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா 18லேருந்து 24 டிகிரி சென்டிகிரேட். அப்புறம் நம்மளுடைய காற்றின் ஈரப்பதம் ஓரளவுக்கு இருந்தால் போதும், நல்ல காற்றோட்டமாக இருக்கணும். அடுத்து இப்போ பழம் பழுத்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, நல்ல ஒரு வாசனை வரும். அப்புறம் நல்லா பழம் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் நார்மலாக பச்சையிலிருந்து மஞ்சள் கலரில் மாறி இருக்கும். அதோட நார்மல் என்ன கலரோ அந்த கலருக்கு மாறி இருக்கும். மாம்பழங்கள் அப்படின்னா மஞ்சள் கலர், இப்போ செந்தூரம் அப்படின்னா ஒரு மாதிரி சிகப்பு கலரில் இருக்கும். இந்த மாதிரி அல்லது மஞ்சள் கலர் இந்த மாதிரி வரும்போது நமக்கு பழம் பழுத்துருச்சுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நார்மலாக இயற்கை முறையில் பழம் பழுக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னா வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம பழம் பழுக்கும் போதே நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு நல்ல இயற்கையான மனம் கிடைக்கும். அப்புறம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களினுடைய அளவு எந்த விதத்துலேயும் குறையாமல் நல்ல விதமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா சீக்கிரம் பழம் கெட்டு போகாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கல் வச்சு பழுக்க வச்ச பழம் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சளாக கடுக்கணுன்னு இருக்கும். ஆனால் வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா வாசமும் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. இன்னொன்று ஒரு நாளில் 2 நாள்லேயே என்னாகும் அப்படின்னா நமக்கு கருப்பு கலரில் மாற ஆரம்பிச்சிடும். பழம் சீக்கிரம் கெட்டு போயிடும். உள்ளே ஒரு மாதிரி குழகுழன்னு ஆன மாதிரி ஆயிரும். இந்த மாதிரிலாம் நம்ம இயற்கையாக பழுக்க வைக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் கட்டாயம் நடக்காது. இப்போ இயற்கை முறையில் பழம் பழுக்க வைக்கிறது நம்ம வீடுகளில் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அரிசியில் மாங்காயை போட்டு வைப்போம், அரிசி மூட்டையில் போட்டு வைப்போம். அடுத்து நல்ல ஒரு கவரில் சுற்றி வைப்போம், அதுலேயே கூட கடுகு போட்டு வைப்போம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்ம வைக்கோல் பெட்டியில் வைப்போம். இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த பழம் பழுக்க வைக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுக்கு தான், கதகதப்பான சூழ்நிலை கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறோம். இது சின்ன லெவலில் பண்ணுறதுக்கு ஓகே. அதே பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து 3 முறைகள் சொல்லியிருக்காங்க. அதில் முதல் முறை பார்த்திங்கன்னா 100 லிட்டர் தண்ணியை ஒரு 50 டிகிரிக்கு சூடு ஆக்குறோம். அப்புறம் அதில் 6.25 மில்லி லிட்டர் எத்திலீனை கலக்கிறோம். இந்த எத்திலின்கிறது ஒரு கெமிக்கல் தான், ஆனால் நேச்சுரலான கெமிக்கல்ஸ். பழம் பழுக்க வைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஹார்மோன் தான் எத்திலின்ஸ். அந்த எத்திலின் போட்டுட்டு அதை அந்த தண்ணிக்குள்ளே 100 லிட்டர் தண்ணியில் 6.5 ml நம்ம எத்திலின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதில் மறுபடியும் 100 கிலோ பழத்தை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதை எடுத்து நம்ம வெளியில் வச்சுட்டோம் அப்படின்னம்னா 3லேருந்து 5 நாளில் அந்த பழம் நார்மலாக பழுத்துரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இந்த தண்ணி நம்ம ஏற்கனவே 100 லிட்டர் தண்ணியை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை நம்ம 4 முறை பயன்படுத்தலாம். அப்படின்னா என்னென்னா 400 கிலோ மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு இந்த 6.5 மில்லி லிட்டர் எத்திலின் போதுமானது. ரெண்டாவது முறை பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா 2 மில்லி லிட்டர் எத்திலினை எடுத்துட்டு அங்கங்கே அந்த நம்ம குவளையிலையோ ஏதாவது ஒரு இதுலேயோ எந்த ரூமில் நம்ம பழம் பழுக்க வைக்கிறோமோ அந்த ரூமில் வச்சுட்டிங்க அப்படின்னிங்கன்னா அது பழம் ஆக்சுவலாக காற்று போகாமல் நம்ம மூடி வச்சிடணும். அப்போ
பழம் வந்து நல்லா பழுத்துரும். அப்புறம் வந்து என்னென்னா இன்னும் மாத்திரை சோடியம் டைஆக்சைடு அதையும் நம்ம வைக்கலாம். நடுவில் வைக்கும்போது வந்து பழம் வந்து நல்லா பழுத்துரும். இது வந்து இயற்கை முறை. 3வது முறை பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய கிரேடில் நம்ம வந்து பழங்களை வச்சுட்டு ரூமில் வந்து அங்கங்கே எத்திலினை வந்து தெளிச்சிடணும். இது வந்து 48 மணி நேரத்தில் வந்து இந்த பழம் வந்து பழுத்துரும். இது 3 வந்து இயற்கையான முறைகள். அடுத்து வந்து எதுக்காக மாம்பழம் அப்படிங்கிறோம்னா அந்த சீசனில் கிடைக்கக்கூடிய மாம்பழத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவு சத்துக்கள் இருக்குது. எப்பயுமே சொல்லுவோம் மஞ்சள் கலரில் இருக்கிற பழத்தில் வந்து கரோட்டின் வந்து அதிகமாக இருக்குது, வைட்டமின் ஏ நிறையா இருக்குன்னு சொல்லுவோம். அது வந்து கண்ணுக்கும் உடலினுடைய தோலிற்கு அனைத்திற்குமே நல்லது. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடியது, மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கும். இன்னொன்று கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவும். மேலும் பார்த்திங்கன்னா மாம்பழத்தில் வைட்டமின் ஏ, சி, பி, இ, இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஏற்கனவே சொன்ன நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. இதில் வந்து கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியத்தின் அளவு வந்து கம்மியாகவே இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம வந்து மாம்பழத்தை வந்து தேனில் கலந்து சாப்பிட்டா குழந்தைகளுடைய நினைவாற்றல் வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து மாம்பழம் வந்து புற்றுநோய், குடலிறக்கம், இருதய நோய் போன்ற நோய்களுக்கு வந்து நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. இன்னொன்று மாம்பழம் சாப்பிட்டா மலச்சிக்கல் தீரும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். மாம்பழத்தில் வந்து வைட்டமின் சியும் பெக்டினும் நார்ச்சத்தும் இருக்கிறதுனால கொழுப்பு வந்து உடம்பில் வந்து எடுத்துக்கக்கூடிய தன்மையை வந்து இது குறைச்சி கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சருமம் வந்து நல்ல ஒரு பளபளப்பான ஒரு இதை கொடுக்கறதுக்கும் இந்த மாம்பழம் வந்து உதவுது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி வைட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால, அப்புறம் வந்து 25 வகையான கரோட்டின்கள் அதிகமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதை கொடுக்குது. இன்னொன்று நீரிழிவு நோய்க்கு வந்து நம்ம சொல்கிறோம் மாம்பழம் வந்து நல்லா பழுத்து அதில் இருக்கக்கூடிய மாவுச்சத்து ஃபுல்லாக குளுக்கோஸாக மாறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காய்வெட்டாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ நம்ம மாம்பழத்தை சாப்பிடும்போது வந்து அந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கு அந்த சுகரை வந்து கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் இது உதவுது. அடுத்து வந்து மாம்பழம் வந்து புற்றுநோய்க்கு வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால வந்து நம்ம பெருங்குடல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், புரோஸ்டேட் கேன்சர் இதுக்கு எல்லாத்துக்கும் வராமல் பாதுகாத்துறதுக்கு இந்த மாம்பழம் வந்து உதவுது. எப்பயுமே நம்ம வந்து காய்கறி பழங்கள் வந்து ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கான ஒரு உணவாக இருக்குது. அதனால் காய்கறி பழங்கள் எப்பயுமே சொல்லுவோம் நம்ம உணவு வந்து நோய் வராமல் காக்கும் உணவுகள் அது எல்லாமே. அதனால் இந்த மாதிரி கேன்சர்ஸ்லாம் வராமல் தடுக்குது. அடுத்து வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இதை சாப்பிடும்போது. அடுத்து வந்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா நிறையா வகையான மாம்பழங்கள் இருக்குது. அதில் வந்து நம்ம கிடைக்கிறது வந்து என்னென்னா அல்ஃபோன்சா, தோத்தாபுரி, பங்கனப்பள்ளி, அப்புறம் வந்து நீலம், மல்கோவா, கிர்கேசர், அப்புறம் இமா பசந்த், காலாபாடி, அப்புறம் ருமானி, சௌசா, குலாப்காஸு, சிந்தூரி, ஹிம்சாகர், கேரி இந்த மாதிரி பழ வகையான மாம்பழங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிது. இந்த மாம்பழங்கள் வச்சு நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அல்ஃபோன்சா அப்படின்னா இது பழங்களினுடைய ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து நமக்கு வந்து மாம்பழக்கூழ், மர்மலட், ஜாம், ஜூஸு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்து தோத்தாபுரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஊறுகாய் தயாரிக்க, அப்புறம் டேங்க் சட்னிஸ் தயாரிக்க, ஐஸ்கிரீம் தயாரிக்க, ஜூஸ் தயாரிக்க உதவுது. பங்கனப்பள்ளி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து சட்னிக்கும் ப்ரிசர்வுக்கும் யூஸ் ஆகுது. அப்புறம் ஊறுகாய் தயாரிக்க இது யூஸ் ஆகும். நீலம் மாம்பழம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா மேங்கோ டெசர்ட்ஸும் ட்ரிங்க்ஸும் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு நல்ல ஒரு வாசமும் சாஃப்டான ஜூஸான டெக்ஸ்சரும் நல்ல ஃப்ளஷ் இருக்கிறதுனால அந்த மாதிரி இது யூஸ் ஆகும். அடுத்து மல்கோவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இது வந்து ஃபுல்லாகவே நம்மளுடைய டேபிள் பர்பஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து பல்ப்பு நல்லா கிடைக்கும், அதனால் ஃப்ரெஷ் பல்ப் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து கிர்கேசர் அது வந்து என்னென்னா நமக்கு வந்து இனிப்புகள், சாஸு, சட்னி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு உதவுது. இமா பசந்த் வந்து நான் அதிக அளவு பயன்படுத்துகிறோம். இதுவும் வந்து நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அதாவது டேபிள் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து காலாப்பாடி வந்து மாம்பழச்சாருக்கும் ஐஸ்கிரீம் தயாரிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ருமானி பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஜூஸ்க்கும் டெசர்ட்ஸ்க்கு இது நல்லா யூஸ் ஆகுது.
சவுசா பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா பழச்சாருக்கு, அப்புறம் வந்து இந்த அதுலேருந்து மோர் தயாரிக்க, ஜூஸ் தயாரிக்க உதவுது. குலாப் காஸ் அப்படிங்கிறது ஒரு ரோஸினுடைய ஸ்மெல் வந்து அதில் இருக்கும். இது வந்து நம்ம பழச்சாறுகள் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு இது. அடுத்து வந்து செந்தூரி பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு, அதாவது வந்து பழச்சாறு வீட்லேயே செய்கிறோம் இல்லைங்களா, மில்க் ஷேக்கு, ஸ்மூத்திஸ் இது பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சாலடுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ரகமாக இருக்குது செந்தூரி. ஹிம்சாகரும் வந்து ஜூஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம், அல்லது பல்ப் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. கேரி இது வந்து என்னென்னா மேங்கோ பிக்கிளுக்கு, சட்னிக்கு, இந்த மாதிரி ஐட்டத்துக்கு யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா மாம்பழத்தில் என்னென்னலாம், மாம்பழம் மற்றும் மாங்காயிலிருந்து என்னென்ன மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, மாங்காயிலிருந்து மாங்காய் ஊறுகாயிலே பார்த்திங்கன்னா 3 விதமாக பண்ணலாம். நார்மலாக நம்ம ஊற வச்சு பண்ணக்கூடிய மாங்காய், அடுத்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய், அப்புறம் வந்து ஆவக்காய் ஊறுகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வடுமாங்காய் ஊறுகாய், அப்புறம் மேங்கோ சட்னியிலே ஸ்வீட் அண்ட் ஹாட்னு பண்ணலாம். அப்புறம் வந்து மாம்பழ உலர் துண்டுகள், அப்புறம் வந்து மாங்காய் பவுடர், அப்புறம் வந்து பச்சை மாங்காயில் நம்ம ஜூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து க்ரீன் மேங்கோ பானா பண்ண முடியும் நம்மளால். அடுத்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா பழுத்த மாம்பழத்தில் மேங்கோ பல்ப்பு. அப்புறம் வந்து இந்த பல்ப்பு தான் வந்து நமக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே வந்து மாம்பழத்தினுடைய பெரும் பகுதி பார்த்திங்கன்னா மேங்கோ பல்ப் எடுக்கிறதுக்கு தான் வந்து போகுது. ஏன்னா அது நம்ம வந்து அதாவது வந்து நம்ம அறுவடை அல்லாத காலங்களில் இந்த மாங்காய் பல்ப்பை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அதை வந்து நம்ம த்ரூஅவுட் த இயர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மேங்கோ பல்ப் யூஸ் ஆகும். அடுத்து மேங்கோ ஸ்குவாஷு, மேங்கோ சிரப்பு, மேங்கோ ஜூஸ், மேங்கோ ஜாம், மேங்கோ ஃப்ரூட் பார் அண்ட் மேங்கோ ஒயின். இப்போ பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த ரகம் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா மேங்கோ ஜூஸ் தயாரிக்க கேசர் அண்ட் அல்ஃபோன்ஸா வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஜூஸ்க்கு. இதில் வந்து ஏன் அப்படின்னா இது ஸ்வீட் அதிகமாக இருக்கும், ஃபைபர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னொன்று வந்து இது வந்து நல்ல ஒரு சாஃப்டான நேச்சர் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ஜூஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இன்னொரு 2-3 வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா தோத்தாபுரி, பங்கனப்புளி அண்ட் ராஸ்புரி. இது வந்து அடுத்து வந்து ஊறுகாய் தயாரிக்க ஏற்றது வந்து ராம்காலா, ராஜ்பூரி அண்ட் தோத்தாபுரி. இதில் ராம்காலா பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பான டேஸ்ட்டாக இருக்கும், பல்ப் நிறையா இருக்கும். அதனால் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான பிக்கிள் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ராஜ்பூரி பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு மாங்காய் பிக்கிள் ஊறுகாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ராஜ்பூரி எடுத்துக்கலாம். இது வந்து போத் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸாக பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து தோத்தாபுரி பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா அதுவும் வந்து ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி பிக்கிளுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு யூஸ் ஆகிற ஒரு வெரைட்டி. அடுத்து வந்து அல்ஃபோன்ஸா பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா இதுவும் பிக்கிளுக்கு யூஸ் ஆகுது. நீலம் இது வந்து என்னென்னா ஸ்வீட்னஸ் அண்டு டேங்கினஸ் இருக்கிறதுனால நீலமும் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து ஆவக்காய் பிக்கிளுக்கு பார்த்திங்கன்னா அல்ஃபோன்ஸா நீலம் மாங்காய் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்து வந்து ஆவக்காய் ஊறுகாய்க்கும் மாவுடு தயாரிக்கிறதுக்கும் ஏற்ற ரகங்கள் அப்படின்னு பார்த்தா ஆவக்காய்க்கு வந்து அது வந்து நல்ல புளிப்பாகவும் இருக்கணும், நல்ல பல்ப்புள்ள சதையுள்ள பகுதியாக இருந்துச்சுன்னா ஆவக்காய் பிக்கிளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா அல்ஃபோன்ஸா, நீலம், காலப்பாடி, செந்தூரா அண்ட் ருமானி இது எல்லாமே வந்து ஆவக்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வடுக்கு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா வடுங்கிறது பிஞ்சிலிருந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு ஊறுகாய். இந்த ஊறுகாய் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நீலமும் அல்ஃபோன்ஸா வெரைட்டியிலேருந்து நம்ம பண்ண முடியும். இதுக்கு வந்து என்னென்னா ஒரு சின்னதாக நல்ல ஒரு ஃபேமாக இருக்கணும். ஃபேமான கடினம் தன்மைன்னு சொல்ல முடியாது, குழகுழன்னு ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால் அது வந்து அல்ஃபோன்ஸாவும் நீலமும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜாம் தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அல்ஃபோன்ஸா, தோத்தாபுரி அண்ட் ராஸ்புரி மேங்கோ வெரைட்டிஸ் வந்து யூஸாக இருக்குது. பங்கனப்பள்ளி, சிந்தூரா அண்டு வாசில் இதுவும் வந்து ஒரு குட் ஆப்ஷன்ஸ் தான் ஜாம் தயாரிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து அல்ஃபோன்ஸா மேங்கோ வந்து ஏன் அப்படின்னா ஸ்வீட்டும் க்ரீமியாக இருக்கும், பல்பி டெக்ஸ்சராக இருக்கிறதுனால அல்ஃபோன்ஸா செலக்ட் பண்ணுறோம். தோத்தாபுரி வந்து நம்ம அதுவும் எடுத்துக்கிறோம், ஏன்னா ஹை பல்ப் கண்டென்ட் இருக்குது. ராஸ்புரி பார்த்திங்கன்னா ஜூஸி அண்ட் அரோமேட்டிக் ஃப்ளேவர், அது நல்ல ஒரு மணமான ஒரு பழம், அதனால் ராஸ்புரியும் எடுத்துக்கிறோம். பங்கனப்பள்ளி பார்த்திங்கன்னா ஸ்வீட் டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு திக்கான சதைப்பகுதியும் இருக்கிறதுனால பங்கனப்பள்ளி யூஸ் ஆகுது. சிந்தூரா பார்த்திங்கன்னா நல்ல சக்கரை கண்டென்ட் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சிந்தூரா யூஸ் ஆகுது. இந்த வாசில் அப்படிங்கிறது வந்து ஜாமுக்கும் பிக்கிளுக்கும் வந்து ஏற்ற ரகமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மாம்பழக்கூழ் மற்றும் லெதர், அதாவது மாம்பழ மிட்டாய், மாம்பழத்தூள் எதுனாலும் சொல்லலாம். அதுக்கு எந்த ரகம் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா லெதருக்கு, அதாவது வந்து மாம்பழ மிட்டாய்க்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்ஃபோன்ஸா, கேசரன், தோத்தாபுரி வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா இதில் வந்து பல்ப் கண்டென்ட் அதிகமாக வேணும், அதனால். அடுத்து வந்து
மேங்கோ பல்ப்பு தயாரிக்கிறதுக்கும் சேம் அல்ஃபோன்ஸா தோத்தாபுரி வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா கேசரும் நீலமும் இந்த மாங்காய்களும் அதிகளவு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மாங்காய் பொடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸா தோத்தாபுரி இது வந்து பச்சை காய் பழுக்காத காய் யூஸ் பண்ணும்போது மாங்காய் பொடிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அல்ஃபோன்ஸா வந்து ஏன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல மனமும் நல்ல ஸ்மூத்தான டெக்ஸ்சரும் ஸ்வீட்னஸும் இருக்கிறதுனால அல்ஃபோன்ஸா யூஸ் பண்ணுறோம். தோத்தாபுரி வந்து என்னென்னா ஸ்வீட்டும் புளிப்பும் கலந்து இருக்கிறதுனால தோத்தாபுரி எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்மச்சூர் பவுடர் மேங்கோ பவுடருக்கு அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பச்சை காயிலிருந்து நம்ம பண்ணக்கூடியது. இந்த ஆர்மச்சூரோட யூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டில் போடுறோமோ அந்த ப்ராடக்ட்டோட மணத்தை வந்து கூட்டி கொடுக்கும். ஃப்ளேவர் என்ஹான்சராக இருக்குது இந்த ஆர்மச்சூர் பவுடர். அடுத்து என்னென்ன ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா என்னென்ன மாம்பழம் வகைகள் இருக்குது, அதை எப்படி இயற்கை முறையில் பழுக்க வைக்கலாம், அப்புறம் எந்தெந்த வெரைட்டி என்னென்ன ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சூட்டபுளாக இருக்கும், அதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து நம்மளுடைய மாம்பழக்கூழ். இந்த மாம்பழக்கூழ் தயாரிக்கிறதுக்கு வந்து 1 கிலோ மாம்பழம் அப்படின்னா 750 கிராம் வந்து சர்க்கரை தேவை. சிட்ரிக் அமிலம் வந்து 20 கிராம் தேவை. எதற்காக சிட்ரிக் அமிலம் அப்படின்னா ஒரு புளிப்பான சுவையை கொடுக்கும். இது வந்து மாம்பழக்கூழ் ஜாம்க்கு சேம் இதே ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து இந்த ஜாம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா மாம்பழக்கூழை நல்லா சூடாக்கிட்டு அது கூட வந்து சிட்ரிக் அமிலமும் சர்க்கரையும் கலந்த கலவையை வச்சு நம்ம வந்து பழக்கூழை வந்து நல்லா 68.6 டிகிரியில் வந்து அப்படியே நம்ம கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து அதில் நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பாட்டிலில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வந்து வருஷ கணக்கில் கூட இருக்கும், நல்லாயிருக்கும். அல்லது மாத கணக்கில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ் போட்டுட்டீங்க அப்படின்னிங்கன்னா வெளியில் வச்சும் மாத கணக்கில் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்திங்கன்னா மாம்பழ கற்கண்டு. இது வந்து நம்ம என்னென்னா மாம்பழத்தை வந்து சீவல்களாக சீவிட்டு அது சர்க்கரையில் ஊற வச்சு நம்ம வெயிலில் காய வச்சு சாப்பிடும்போது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு நமக்கு சாக்லேட் மாதிரி ஒரு கற்கண்டு கிடைக்கும். கற்கண்டு மாதிரியும் இருக்கும், சாக்லேட் மாதிரியும் இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து வீட்டில் வந்து ரெகுலராக நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற சாக்லேட்ஸுக்கு பதில் இந்த சாக்லேட்ஸ் நம்ம கொடுக்கும்போது வந்து அவங்களுக்கு உடலுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய். இந்த ஊறுகாய் வந்து 2 விதமாக பண்ணலாம். துண்டுகளாக வெட்டிட்டு ஊற வச்சு நீங்கள் வந்து ஒரு 3 நாள் 4 நாள், அதாவது மாங்காய்க்குள்ளே இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வெளியில் போயிட்டு வெளியில் இருக்கிற உப்பு ஃபுல்லாக உள்ளே போனதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் தாளிச்சும் பண்ணலாம். அல்லது நீங்கள் உடனடியாக வேணும் அப்படின்னிங்கன்னா மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக மாங்காய் பண்ணக்கூடிய டெக்னிக்லேயே நம்ம பண்ண முடியும். இது வந்து மாங்காய் பிக்கலுக்கு. இது வந்து இன்னொரு விதமான மாங்காய் ஊறுகாய்க்கு. அடுத்து வந்து மாவடுங்கிறது ஒன்றும் இல்லை, பிஞ்சு நம்ம பிஞ்சை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு கழுவி நல்லா தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதை வந்து உப்பு அப்புறம் வந்து நமக்கு தேவையான ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு விளக்கெண்ணெய் விட்டு ஒரு பாட்டிலில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் மாவடு. ஊற அந்த மாவடு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இதோட ப்ரொசீஜர்ஸ் வந்து இதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஆவக்காய் மாங்காய் பிக்கலுக்கு வந்து இது வந்து மேங்கோ சட்னிக்குரியது. ஆவக்காய் மாங்காய் அப்படிங்கும்போது அதையும் வந்து மாங்காய் வந்து சதைப்பற்றுள்ள மாங்காயை கொட்டையோடு வந்து நல்லா வெட்டிட்டு அதை வந்து நம்ம எண்ணெய் உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் என்ன ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் போட்டுட்டு வேடு கட்டி வெயிலில் வச்சு எடுக்கணும். நல்லா குளிக்க விட்டு வைக்கும்போது வந்து அந்த அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஃபுல்லாகவே வெளியில் போயிடும். வெளியில் போனதுக்கப்புறம் வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா தனியாக மேலே நிற்கும். அப்போ வந்து நீங்கள் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா பாதுகாப்பான் அதாவது வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டும் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா மேங்கோ சட்னிக்கான ப்ரொசீஜர் இது. மேங்கோ சட்னிக்கு மேங்கோவை நல்லா துருவிட்டு அது கூட சுகரு சால்ட்டு நீங்கள் இன்னும் ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா சட்னி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஸ்வீட்டும் பண்ணிக்கலாம், காரமும் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்வீட்டு காரமும் கலந்தும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3 விதத்தில் பண்ணலாம். இது வந்து நம்மளுடைய இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அடுத்து வந்து மேங்கோ க்ரீன் மேங்கோ ப்ராடக்ட், அதாவது வந்து பவுடர் நம்ம தயாரிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் பவுடர் அல்லது மேங்கோ பவுடர்னு நம்ம சொல்லலாம். பச்சைக்காயை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு உப்பு தண்ணியில் வந்து ஒரு 2% உப்பு தண்ணியில் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட்டில் 2 மணி நேரம் ஊற வைக்கணும். எதுக்காக அப்படின்னிங்கன்னா ஏதாவது கிருமி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் அதை வந்து
வெயிலில் நீங்கள் காய வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஃபுல்லாக வெளியில் போயிட்டு நமக்கு ஒரு நல்ல காய்ந்த துண்டுகள் கிடைக்கும். அந்த துண்டுகளை வந்து நம்ம பவுடர் பண்ணி வைக்கும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான மாங்காய் பவுடர் கிடைக்கும். அதாவது ஆர்மச்சூர் பவுடர் நமக்கு கிடைக்கும். இது வந்து அதனுடைய ப்ரொசீஜர். இது வந்து பழப்பொடி தயாரித்தல் அதே தான். அடுத்து வந்து மாங்காய் சட்னி, முதல்ல சொன்ன அதே மாங்காய் சட்னிக்குரிய இன்னொரு ப்ரொசீஜர். அடுத்து வந்து மாங்காய் பானா. இது வந்து பச்சை மாங்காயிலிருந்து பண்ணக்கூடிய ஒரு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா 1 கிலோ நீங்கள் மாம்பழம் எடுக்கிறீங்கன்னா 1.6 லிட்டர் தண்ணி, அப்புறம் வந்து சர்க்கரை வந்து 1 கிலோ, 80 கிராம் சால்ட்டு, 10 கிராம் ஜீரகம், அப்புறம் வந்து 4 கிராம் வந்து மிளகு, அப்புறம் வந்து 2 கிராம் வந்து சில்லி பவுடர். இது வந்து தேவை. இது வந்து நம்ம வந்து நல்லா மெச்சூரான பச்சை மாங்காயை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா வேக வைக்கணும். 20லேருந்து 30 நிமிஷம் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தனியாக அந்த பல்ப்பு மட்டும் எடுத்துட்டு நல்லா அதாவது வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இது பண்ணிவிட்டு பல்ப்பாக ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியோடு ஆட் பண்ணி கேஎம்எஸ் எல்லாம் போட்டு நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டெரைல் பண்ணி, அதாவது ஆட்டோக்ளேவ்லேயோ அல்லது நம்மளுடைய குக்கரில் வச்சோ நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுக்கும்போது வந்து பச்சை மாங்காய் பானம் வந்து எளிதாக நம்ம ரெடி பண்ண முடியும். இது வந்து மேங்கோ பல்ப்பு. இந்த பல்ப்பு வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பல்ப்பை எடுத்துட்டு நல்லா பல்ப்பை ஹீட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் அடுப்பில் இருந்து இறக்குனதுக்கப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு பாட்டிலில் அடைச்சி வச்சிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து எப்போ நமக்கு பல்ப்பு தேவையோ அப்போ நம்ம இந்த பல்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து நீங்கள் வந்து கமர்ஷியலாக பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா கேஎம்எஸ், சிட்ரிக் ஆசிட் இதெல்லாமே போட்டுக்கலாம். அடுத்து வந்து மேங்கோ ஜாம். மேங்கோ ஜாமுக்கு வந்து 1 கிலோ மாங்காய்க்கு 750 கிராம் சர்க்கரை, தண்ணி வந்து நமக்கு இதுக்கு தேவையில்லை, சிட்ரிக் ஆசிட் 1.5 கிராம், பெக்டின் வந்து 10 கிராம். பெக்டின் வந்து எதுக்கு அப்படின்னிங்கன்னா ஜாம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி செட் ஆகிறதுக்கு, சிட்ரிக் ஆசிட் வந்து புளிப்புக்கு, சர்க்கரை வந்து இனிப்புக்கு நமக்கு தெரிஞ்சது. இப்போ வந்து மாம்பழத்தை பல்ப்பை மட்டும் எடுத்துகிட்டு உப்பு, சர்க்கரை, அப்புறம் வந்து சிட்ரிக் ஆசிட் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் பெக்டினும் நம்ம போட்டுட்டு, இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையோடையும் பெக்டினை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோட டிஎஸ்எஸ் வந்து 68லேருந்து 70% வரும்போது நம்ம பாட்டிலில் வந்து போட்டு ஆற வச்சு மூடி போட்டு வச்சுக்கலாம். அடுத்து வந்து மாம்பழ ஸ்குவாஷ். இந்த மாம்பழ ஸ்குவாஷ் வந்து நம்ம வீட்டிலேயே எளிதாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து 1 லிட்டர் வந்து மாம்பழம் அதாவது 1 கிலோவோ அல்லது 1 லிட்டரோ மாம்பழம் எடுக்கிறீங்க அப்படின்னிங்கன்னா 1.4 கிலோ சர்க்கரை, 1 லிட்டர் வந்து தண்ணி, 20 கிராம் சிட்ரிக் ஆசிட், இது பார்த்திங்கன்னா 1.5 கிராம் வந்து கேஎம்எஸ். இதில் வந்து சர்க்கரை ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரையும் சிட்ரிக் ஆசிடையும் போட்டு அந்த தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா ஒரு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் அந்த சர்க்கரை பாகை வந்து வடிகட்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம பழக்கூழ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மாம்பழக்கூழ், அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடித்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து சேல்ஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்க அதுலேயே வந்து மேங்கோ எமல்ஷன் கிடைக்கும். இது வந்து கலரையும் வாசத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் வந்து தேவையான அளவு போட்டுட்டு அடுத்து அதுலேயே கேஎம்எஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் போட்டுருங்க. எப்பயுமே பாட்டிலில் போடும்போது வந்து இந்த ஹெட் ஸ்பேஸ் விட்டு போடுங்க. போட்டுட்டு நீங்கள் ஏர்டைட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்கறனால வெளியில் வச்சு 3 மாதங்கள் வரை கெடாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் போடல அப்படின்னிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து இது வந்து ஆர்டிஎஸ் மாம்பழம் ஸ்குவாஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா நம்ம வந்து 1/4 டம்ளர் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு மீதி 3/4 பங்கு வந்து சர்க்கரை தண்ணி ஆட் பண்ணி குடிப்போம். ஆர்டிஎஸ்ங்கிறது நம்ம குடிக்கக்கூடிய ஸ்லைஸு, மாசா இதெல்லாம் இந்த பிராண்டெல்லாம் வருது இல்லைங்களா, அதே மாதிரி பண்ணக்கூடியது தான் இந்த ஆர்டிஎஸ். அடுத்து வந்து மேங்கோ ஒயின். அடுத்து வந்து மேங்கோ பல்ப்பு. இது வந்து என்னென்னா நம்ம வந்து கேனிங்கில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது, இது வந்து கமர்ஷியலாக பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். எக்ஸ்போர்ட் ஐட்டத்துக்கு வந்து இந்த மேங்கோ கேனிங் வந்து யூஸ் ஆகும். அதில் வந்து மேங்கோ பல்ப்பும் போட்டுக்கலாம், ஸ்லைசஸும் போட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த மேங்கோ லெதர். இன்றைக்கி நம்மளுடைய டெமோவில் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா மேங்கோ லெதரும் மேங்கோ ஸ்குவாஷும் நம்ம அடுத்து பண்ணுவோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நீங்கள் அந்த டெமோவில் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து ஆஸ்மாட்டிக் டிஹைட்ரேட்டட் மேங்கோ ஸ்லைசஸ். இந்த ஆஸ்மாட்டிக் டிஹைட்ரேட்டட் மேங்கோ ஸ்லைஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. மாம்பழம் வந்து நல்லா பழுக்கிறதுக்கு, அதாவது வந்து திக்காக இருக்கணும், பழமாக இருக்கணும், ஆனால் வந்து வெட்டும் போது சீவல்களாக வர மாதிரி இருக்கணும். அந்த பழத்தை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து சர்க்கரையில் ஊற வச்சு எடுத்து வெயிலில் காய வைக்கிறதுக்கு பேர் தான் ஆஸ்மாட்டிக் டிஹைட்ரேட்டட் மேங்கோ ஸ்லைசஸ். இது வந்து நம்ம சாக்லேட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அடுத்து வந்து புரதச்சத்து நிறைந்த உரைப்பத்தண்டு. இதுவும் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஒரு உரைப்பு
துண்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா காயில் இருந்தக்கூடிய பழத்தில் மொத்தமாக அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட்லேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து மாங்கொட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த கொட்டையில் இருக்கக்கூடிய அந்த உள்ள பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்பை வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அதை வந்து பல்பொடியாக நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து மாங்காய் தோலையும் வந்து நம்ம வந்து பெக்டின் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இலையை பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா அதுவும் வந்து உலர வச்சு நம்ம காய வச்சு பொடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா பல்பொடியாக நல்லா யூஸ் ஆகும். ஒரு மாம்பழம் அப்படின்னு எடுத்துகிட்டால் பழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கூழை வந்து நம்ம வந்து நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக பண்ணலாம். தோலை வந்து பெக்டின் தயாரிக்க யூஸ் பண்ணலாம். உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையை பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா பல்பொடி இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி மாங்காயில் வந்து ஒரு முழுக்காயும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பண்ண முடியும். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது பயிற்சிகள் தேவை அப்படின்னா வேளாண் அறிவியல் மையம் கரூரை நீங்கள் அணுகலாம். நன்றி, வணக்கம்.